பார்க்க போகிறோம்னா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நான் செய்யலை, எங்கள் பெரியம்மா செஞ்சுருக்காங்க. நான் சொல்ல போகிறேன் உங்ககிட்ட. வாங்க பார்க்கலாம். சீரக சம்பா பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். புதினாவை எடுத்து கழுவி கொத்தமல்லியை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் எடுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எடுத்துட்டு போட்டுட்டு வதக்கி விட்டுக்கணும். வதக்கிட்டு இன்னும் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும், அது போட்டுக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு மசாலா ஆட் பண்ணிக்கணும். மசாலா போட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி வச்சு அனுப்பிக்கணும். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கணும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, அடுத்து தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு நம்ம அரிசி வச்ச மசாலா சேர்த்துக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு தண்ணியை ஊற்றிக்கணும். மிளகாயை போட்டுக்கணும். நீங்கள் தயிர் ஊற்றிக்கணும். தயிர் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். உப்பு போட்டுக்கணும். உப்பு, நெய் போட்டுக்கணும். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் திரும்பி எடுத்து கிண்டி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு சிக்கன் எடுத்துக்கணும். சிக்கனை போட்டணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து அது நல்லா இருக்கணும். நீங்கள் டேஸ்ட்டு கூட பார்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி லெமனை புரிஞ்சு வச்சுக்கணும். லெமனை புரிஞ்சிட்டா நீங்கள் அரிசி போடணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கணும். திரும்பி எடுத்து பார்த்தா நெய் ஊற்றிட்டு நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம டம் வைக்கணும். டம் வச்சு ஒரு குண்டா நிறையா தண்ணி ஊற்றி நாங்கள் டம் வச்சுருக்கோம். அடுத்து திறந்து பார்த்தா கமன் பிரியாணி ரெடி. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக. நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ மேலே ஆவி தான் வருது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா இருக்கு. இது மேலே டிசைன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஸ்வீட் டெசர்ட். அதுக்கப்புறம் இது சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறம் பிரியாணி. அதுக்கப்புறம் பீஸு. எங்கள் பெரியம்மா செஞ்ச பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்க ஸ்வீட் செம்மையாக இருக்கும்.
எல்லாமே அதாவது நான் திரும்பி சொல்ல எங்கள் பெருமா செஞ்ச பிரியாணி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன்,